ஹாய் ஹலோ ஆகஸ்ட் 6ஆம் தேதி சேலமில் வந்து லோக்கல் ஹாலிடே விட்டுருந்தாங்க. ஸோ ஆஃப்டர்நூனுக்கு மேலே எங்கேயாவது வெளில போகலாம் அப்படின்ட்டு ஆத்தூருக்கு பக்கத்தால் இருக்கக்கூடிய ஆனைவாரி முட்டல் போயிருந்தோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா அங்கே மாம்பழம், வாழைப்பழம் இதெல்லாமே அங்கங்கே தோட்டத்தில் வந்து விளைஞ்சதெல்லாம் அப்படியே சேல் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் அப்படியே வாங்கிட்டு அப்படியே நாங்கள் ஹைவேலேருந்து லெஃப்ட்டு உள்ளே போனோம்னா நம்மளுக்கு இந்த ஆனைவாரி முட்டல் வந்து உள்ளே வரும். உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் வந்து டிக்கெட் வாங்கியாச்சு. டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா பர் ஹெட் வந்து ₹20 ப்ளஸ் கார் பார்க்கிங் வந்து ₹50. நீங்கள் எத்தனை பேர் போனீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அது ஆட் ஆகும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா காரே வந்து உள்ளே போகுது ஃபால்ஸ்க்கு. ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் வந்து பார்க் இருக்குது. நாங்கள் ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் கிளம்புனோம். ஸோ அதனால் அங்கே நாங்கள் ரீச் ஆகிறதுக்கே ஒரு 3 ஆயிடுச்சு. ஏன்னா 4:30க்கே பார்த்திங்கன்னா எல்லாமே க்ளோஸ் பண்ணிவிடுவாங்கன்னு சொன்னனால ஃபஸ்ட்டு நாங்கள் ஃபால்ஸ்க்கு வந்துட்டோம். நீங்கள் ஃபால்ஸ்க்கு இருக்கிற ஏரியாவுக்கு வரைக்குமே நீங்கள் வந்து உங்கள் 2 வீலர்லேயோ கார்லேயோ வந்துடலாம். வந்துட்டு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 1 கிலோமீட்டர் வந்து வாக் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வாக் பண்ணுற ஏரியாவும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோப்பாலாம் இருக்காது, நல்லா ஈஸியாக ஏறுற மாதிரி தான் இருக்கும். வந்து இங்கே பார்த்தோன்னு பார்த்திங்கன்னா வாட்ரு பாருங்கள், ரொம்ப அதிகமாக இல்லை, நார்மலாக தான் இருந்தது. ஆனால் குழந்தைங்களாம் வந்து நல்லா வீட்டில் ஷவரில் குளிக்கிற மாதிரி பயப்படாமல் என்ஜாய் பண்ணி குளிக்கிற மாதிரி வாட்ரு வந்துச்சு. ரொம்ப மோசம் கிடையாது. இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்ததுன்னா பெரியவங்க நம்மளுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ பசங்களுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி வந்தது. உங்களுக்கு இப்போ பார்த்தாவே தெரியும். நல்லா அதில் நல்லா குளித்து என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. சைட் பை எங்களுக்கு மழையும் பேஞ்சுதா, அதையும் நாங்கள் வந்து மழையிலையும் நனைஞ்சிட்டே குளித்ததும் ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்தது. இங்கே இன்னொரு ப்ளஸ் என்னென்னா, எல்லா வாட்டர் ஃபால்ஸ்லேயும் நம்ம குளித்தோன்னா ட்ரெஸ் மாற்றுறதுக்குன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப தடுமாறுவோம். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா தனித்தனி கேபினாக வச்சுருக்குறாங்க ட்ரெஸ் மாற்றுறதுக்கும் இங்கே. ஸோ அதனால் ரொம்ப சேஃபாக நம்ம குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றுறதுக்கும் லேடிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்தது. அதை முடிச்சுட்டு வந்து கரெக்டாக நாங்கள் பார்க்குக்குள்ளே என்ட்ரானோடனே வந்து க்ளோசிங் டைம் ஆயிடுச்சு, கிளம்புங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நாங்கள் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் கேட்டு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புனோம். ஸோ நீங்களும் இந்த இடத்துக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. பாய்.